பலம் காட்டும் தஞ்சாவூர் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதி தஞ்சாவூர் மாநகராட்சி, வல்லம், புன்னைநல்லூர், புளியந்தோப்பு, பிள்ளையார்பட்டி, நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. தமிழகத்தின் நெற்களஞ்சியமா விளங்குது இந்த தொகுதி. தஞ்சையில நகர்பகுதியில வியாபாரமும் கிராமப்புறங்கள்ல விவசாயமும் முக்கிய தொழிலா இருக்கு. புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோயில் அமைஞ்சிருக்க இந்த தொகுதி சுற்றுலா மையமா இருக்கிறதால சுற்றுலா சார்ந்த தொழிலும் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல்ல இந்த தொகுதியில 1,18,648 ஆண் வாக்காளர்கள், 1,30,369 பெண் வாக்காளர்கள், 47 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,49,064 வாக்குகள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா திமுக 10 முறை ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் 4 முறையும், அதிமுக 3 முறையும் ஜெயிச்சிருக்கு. இந்த தொகுதியில 1962 நடைபெற்ற தேர்தல்ல முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போட்டியிட்டு ஜெயிச்சாரு. 2016 தேர்தல்ல 2வது முறையா ஜெயிச்ச அதிமுக ரங்கசாமி அதிமுக உடைஞ்சப்ப டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவிச்சதால தகுதி நீக்கம் செய்யப்பட்டாரு. அப்புறமா 2019 நடந்த இடைத்தேர்தல்ல இந்த தொகுதியை திமுக வசமாக்குச்சு. அப்போ திமுக சார்பில் ஜெயிச்ச டிகேஜி நீலமேகம் 2021 தேர்தலையும் போட்டியிட்டு 1,03,772 வாக்குகளை பெற்று ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் அறிவுடை நம்பி 56,623 வாக்குகளை வாங்கி தோற்றாரு. 47,149 வாக்குகள் வித்தியாசத்துல நீலமேகம் ஜெயிக்க தொகுதியை திமுக தக்க வச்சது. தேர்தல்ல 17,366 வாக்குகளை வாங்கி நாதாக சுபதேவி டெபாசிட்டை தக்க வச்சாங்க. இப்போ தேர்தல் நெருங்க தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். தஞ்சாவூர் மிக பிரசித்தி பெற்ற பெரிய கோயில், அரண்மனை, புகழ்பெற்ற கோயில் எல்லாம் சுற்றி இருக்குது. தஞ்சாவூருக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு மிக பயனுள்ள வகையில் போக்குவரத்து, சுற்றுலா ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அந்த தஞ்சாவூரில் தக்காலங்கந்ததில் அகலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து சுத்தம்பாடு கிடையாது. அந்த சுத்தம்பாடு இல்லாமல் என்ன பார்த்திங்கன்னா அந்த சைடு போகும்போது ஆட்டோவில் நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் மூக்கை பொத்திக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மேரிஸ் கார்னர் பாலம் வந்து இப்போ வரைக்கும் மரண பாலம் தான் அறிவிக்கப்படுது. ஏன்னா காலையில் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் போக்குவரத்து ரொம்ப நெரிசலாக இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ராமநாதன் வரைக்கும் நீங்கள் பாலத்தை வந்து நீட்டிச்சிங்கன்னா தஞ்சாவூர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடிக்கடி ரொம்ப ஆக்சிடென்ட்டு, டிராஃபிக் ஆகுது. இங்கே எதுவும் இப்போ டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு அடிபட்டாலோ, இங்கே நிறைய வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஒரு அடிபட்டாலும் டக்குன்னு போகணுன்னா மெடிக்கலில் தான் போகிற மாதிரி இருக்குது. இங்கே ஆஸ்பத்திரி கிட்ட நம்ம பெரிய ஆஸ்பத்திரிங்கிறது அதில் ஒரு இது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். Make India great again. மக்கள் ஆட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள், பிரேக் ஃப்ரீ நியூஸ், வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள், பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.